ஈவே ராமசாமி, 2 கருணாநிதி. கடந்த நூற்றாண்டுல தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்த 2 மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு போலிகள், இன உணர்வு இருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். இவங்க யாருக்குமே உண்மையிலே திருமா வைகோ, நான் எல்லாரையும் குற்றம் சொல்றேன், நான் எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நான் குற்றம் சொல்றேன், நீங்க இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சிறப்பு முகாம் வேறு, சாதாரண முகாம் வேறு. அவர்களுக்கு ஒரு வாழ்விடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்விடம் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு குப்பை மேடு மாதிரி தான் இருக்கு. காங்கிரஸ் இதை செஞ்சதுனால காங்கிரஸ் இதெல்லாம் திரும்ப அவங்க நலத்திட்டங்கள் கொடுத்துட்டா, இந்த இந்தியாவில் கொடுத்துட்டா வளர்ந்துருவாங்க, திரும்ப நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்ற ஏதாவது பார்வை இருக்குங்களா? அமித்ஷா சொல்றாரு காங்கிரசும் திமுகவும் இதற்கு முன்பு என்ன பாலிசி வச்சிருந்தார்களோ அந்த பாலிசி தான் எங்கன்னு. இவங்க வாயை மூடிட்டு கம்முன்னு பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கரிகாலன், 1000 ஆண்டுக்கு முன்னால ஒரு ராஜேந்திர சோழன். ஓகேவா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். ஓகேங்க ஐயா. ஐயா, இப்போ சமீப காலங்கள்ல இலங்கை தமிழர்களுடைய நிலைமை என்னவா இருக்குங்க ஐயா? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக, 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களிலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் நிலை மிகவும் மோசமான ஒரு நிலை தான். இப்படி ஒரு நிலை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில், ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாடு தமிழர்களுக்கும் இன, மொழி, பண்பாடு எல்லா வகையிலையும் ஒரே இனம்தான். ஒரு எல்லை கடல் தான் பிரிச்சிருக்கு. ஆனாலும் அவர்கள் அங்கு ஒரு இன அழிப்பு நடக்குது. அந்த இன அழிப்பிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள, தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள எல்லா விதமான உடைமைகளையும் விட்டு விட்டு நிராயுதபாணியாக இந்த மண்ணுக்கு வந்தாங்க. ஆனால் அவர்களை தமிழ்நாடு அரசு எப்படி வைத்திருக்கிறது என்று நீங்க அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 110 முகாம்களில் சென்று நீங்க பார்த்தீர்களேனால் அவர்களின் நிலை மிக மிக ஒரு மோசமான நிலை. இல்ல, அங்கிருந்து வந்தவங்களுக்கு சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருக்க வச்சு அவங்களுக்கு உடை கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, உணவு கொடுத்து சிறப்பான முறையில தானே கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல? இல்ல, அதுல நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பு முகாம் வேறு, சாதாரண முகாம் வேறு. இப்ப சிறப்பு முகாம்ன்றது திருச்சியில மட்டும் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 100 ஈழத்தமிழர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறைச்சாலை, ஒரு சிறைச்சாலையை முகாமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மற்ற முகாம்கள் வேறு. அந்த முகாம்கள் தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 105க்கு மேற்பட்ட முகாம்கள் இப்ப இருக்கு. இந்த முகாம்கள்ல இருக்கக்கூடியவங்க மாவட்ட ஆட்சியாளருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. இவங்க மண்டபத்துல பதிவு செய்யப்பட்டு, படகுல வர்றாங்க இல்லையா, மண்டபத்துல பதிவு செய்யப்பட்டு அங்கிருந்து வெவ்வேறு முகாம்களுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட முகாம்கள்ல. இன்னொரு பக்கம் விமானம் மூலமா முறையா விசால இங்கு அவர்கள் பதிவு செய்து கொண்டு, ஏதோ ஒரு காவல் நிலையத்துக்குள்ள தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அந்த எல்லைக்குள் உள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கோ இதுவோ ஒன்று குடியிருப்பாங்க. சொந்தமா யாரும் வீடு வாங்க முடியாது. சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்க முடியாது. அப்படி வசிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி இந்த படகு வழியா பல்வேறு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டவர்கள்ல கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஜூலை கலவரம், அதுக்கு பின்னாடி 87ல் இந்த இந்திய அமைதிப்படை போனதற்கு பின்பு
இங்கு வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு 10க்கு 10 ஒரு இடம் கொடுக்குதுன்னா அந்த இடத்துக்குள்ளதான் இன்னைக்கு வேற அவர்கள் சந்ததிகள் எல்லாம் வாழ்றாங்களே வெளியே அவர்களுக்கு புதிதாக ஒரு இடம் கொடுக்கல. அப்ப அந்த அந்த இதுக்குள்ளேயே 3 வம்சாவளியினர் மாறி இருக்காங்க. இப்ப இன்னைக்கு அந்த முகாம் அங்கிருந்து தப்பி வந்து இங்கு தங்கி இருப்பவர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் வர வயது அளவுக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவர்களுக்கு இப்ப இங்க எப்படி என்ன இருக்குன்னா அவர்களுக்கு ஒரு வாழ்விடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்விடம் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு குப்பை மேடு மாதிரி தான் இருக்கு. நீங்க அந்த இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெட்டாஸ் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல போட்டிருப்பாங்க. அந்த ஆஸ்பெட்டாஸ்க்கு மேல வெவ்வேறு வகையான தார்பாய்கள், பேனர்கள், துணிகள் அப்படி போட்டுதான் இன்னைக்கு வேற இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு கட்டிடம் ஒரு கட்டிடம் கூட இல்லை. நீங்க 4 பக்கம் 3 பக்கம் சுவர் இருக்கும், மேல ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு அப்படியே கண்டினியூவா ஒரு இந்த டெம்பரவரியா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்காக ஒரு வீடு கட்டுவாங்கல்ல, அந்த இடத்துல வச்சிருப்பாங்கல்ல குடியிருப்பு, அது மாதிரி தான் இன்னைக்கு அந்த முகாம்கள் இருக்கு. இல்ல அடிப்படை வசதி கூட உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? துணி, சாப்பாடு, மற்ற வேலை வாய்ப்புகள் இத மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அதாவது வந்து அவர்களுக்கு வந்து ரேஷன் கொடுக்குறாங்க. இவங்க சொல்றது ரேஷன் கொடுக்குறாங்க. ஒரு குடும்ப தலைவருக்கு 1000 ரூபா, மற்றவங்களுக்கு 750 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் கொடுக்குறாங்களே ஒழிய உங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. எந்த ஒரு நீங்க அடிப்படை கல்வி கத்துக்கலாம், ஆனா வந்து உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. அரசு வேலை வாய்ப்பும் கிடையாது. தனியார் வேலை வாய்ப்புலையும் நீங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது, பண்ண முடியாது. அது அதிகபட்சமா இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளியினுடைய கூலி வேலைகளுக்கு. எதனால அவங்க மேல ஏதாவது வழக்குகள் இருக்கா? இல்ல நீங்க சிறப்பு முகாம் இல்ல அது சிறை முகாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுதான் தண்டனைகள் ஏதாவது கொடுக்குறாங்களா? அல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க ரெண்டையும் போட்டு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சிறப்பு முகாம் வேறு, சாதாரண முகாம் வேறு. சாதாரண முகாம்ல உள்ள யார் மீதும் வழக்குகள் எதுவுமே இல்லை. 1,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. யார் மீது எந்த அவங்க எல்லாம் இங்க இருந்து வந்து இங்க தங்கி இருக்காங்க. 3 தலைமுறையா இங்க தங்கி இருக்காங்க. அந்த சாதாரண முகாம்ல அவங்க வந்து மாவட்ட ஆட்சியாளரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. மாதத்துக்கு 1 முறை 2 முறை ரோல் கால் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல கையெழுத்து போடணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அந்த முகாம் பதிவு ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்பட்டால் அவர்கள் கைது செய்யக்கூட படலாம். ஏன்னா நீங்க வந்து முறைப்படி வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்றீங்க அப்படின்னு கூட கைது செய்யப்படலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவர்கள் வந்து இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து அவர்களுடைய நிலை வந்து அன்றாட சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா எந்த ஒரு அரசு வேலையும் செய்ய முடியாது, ஒரு பெரிய வேலையும் செய்ய முடியாது. ஒரு இன்ஜினியராவோ டாக்டராவோ நான் சொல்றேன், இந்த 30 ஆண்டு காலத்துல இந்தியாவிற்கு வந்த இந்த 1,00,000 பேர்ல எத்தனை பேர் டாக்டர், எத்தனை பேர் இன்ஜினியர், எத்தனை பேர் லாயர்? வர முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப கம்பேர் பண்ணுங்க, ஃபாரினுக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிக்கோ இல்ல ஆஸ்திரேலியாவுக்கோ, எந்த நாட்டுக்கும், இந்தியாவை தவிர. இப்போ அந்த 7 பேர்ல ஒருவர் பேரறிவாளன், அவர் வந்து வழக்கறிஞரா மாறி இருக்காருங்களா? இல்ல, அவர் வந்து இந்திய குடிமகன். நீங்க அவர் ஸ்ரீலங்கன் கிடையாது. அதாவது அதுல வந்து நளினி, சாந்தன், முருகன், இல்ல நளினி, பேரறிவாளன், ரவிச்சந்திரன் 3 பேரும் தமிழ்நாட்டுக்காரங்க. மற்ற ராபர்ட் பயா, ஜெயக்குமார், சாந்தன், முருகன் அவங்க இலங்கை சேர்ந்தவங்க. அவங்க சாந்தன் மறைந்துட்டாரு. மற்ற 3 பேரும் இலங்கைக்கு போயிட்டாங்க. இங்க இலங்கை தமிழர்கள் வழக்கறிஞராக முடியாது. அந்த வழக்குல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்ல 26 பேர்ல 13 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க, 13 பேர் ஈழத்துக்காரங்க. அதுதான் உண்மை. மற்றபடி யாருமே வழக்கறிஞராக எந்த ஒரு அரசு பதவிக்கு வர முடியாது. இல்ல இது இந்தியாவுல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல மத்த கண்ட்ரிகள்லயும்? அதுதான் நான் சொல்றேன். நீங்க தொப்புள் கொடி உறவு, அவங்க எங்க இனம், நாங்க அவங்கள பாதுகாக்கிறான்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே செய்கிற மிகப்பெரிய துரோகம்,
மிகப்பெரிய இன துரோகம் அதுதான் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டா, இங்கிருந்து தப்பி ஆஸ்திரேலியா போனவர்கள் இல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போன்றவர்கள், இப்ப இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனி எங்க போனாலும் அவர்கள் 3 ஆண்டுகள்ல அவர்களுக்கு ஒரு 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 அடிப்படை உரிமைக்கான ஒரு அட்டை கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுலங்கய்யா நான் சொல்றேன் கேளுங்க, குடியுரிமை கொடுக்குறாங்க. அவர்கள் அந்த நாட்டில் குடியுரிமை பெற்ற பின்பு அவர்கள் ஒரு வழக்கறிஞராகிறார்கள். இன்னைக்கு வெளிநாடுகள்ல, லண்டன்ல எல்லாம் பெரிய பெரிய வழக்கறிஞர்களால் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு போட முடியாது. புரியுதுங்களா? நீங்க ஓட்டு போட முடியாது, ஒரு கவுன்சிலர் ஆக முடியாது, எதுவுமே முடியாது. ஏன்னா போர் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்களா? அதாவது நீங்க இவர்கள் அங்கிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள். உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. இவங்க சொல்றது சட்டப்படி சொல்றது அதுதான். சட்டப்படி இவங்க அமித்ஷா சொல்றது அதான், இல்லை இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சொல்றது அதுதான். உங்களுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது, நீங்க ரெஃப்யூஜியே கிடையாதுன்றான். இப்ப ரெஃப்யூஜினா அகதிகள், சட்டபூர்வமான அகதிகள். அப்ப வெளிநாடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள்லாம் அகதிகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் அவை உத்தரவின்படி 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு பச்சை அட்டை கொடுக்குறாங்க, 5 ஆண்டுக்கு பின்பு குடியுரிமை கொடுக்குறாங்க. ஆனா இந்தியா அந்த ஐநா அவையினுடைய அந்த அகதிகள் இதுல கையெழுத்திடாததனுடைய விளைவு என்னன்னா, இவர்கள் நாடற்றவர்கள், இவர்களுக்கு நாடே கிடையாது அப்படின்றான். எந்த நாடும் கிடையாது, எந்த பாஸ்போர்ட். இன்னைக்கு முகாம்கள்ல போனீங்கன்னா யாருக்கும் பாஸ்போர்ட் இருக்காது. இவங்களுக்கு வெளிநாடு போறதுல சிக்கல் இருக்கு, எங்கேயுமே போக முடியாது. இப்ப ஏன் நீங்க பாருங்க, ஒரு 2 பேர் அங்கிருந்து ஓடியாந்து இந்தியாவுக்கு ஒருத்தர் வர்றாரு, ஓகேவா? 1900 ஒருத்தர் இந்தியாவுக்கு வர்றாரு, இன்னொருத்தர் இங்கிலாந்து போறார். ஒரே 2 பேர் ஓடியாராங்க, 2 பேரும் ஒருத்தர் இங்கிலாந்து போயிட்டார். இப்போ ஒரு 2 பேர் 90ல இந்தியா வந்தவரும் இன்னும் 90ல பிரிட்டன் போனவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, 90ல இருந்து இவர் இன்னைக்கும் அகதியா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு 26, அங்கிட்டு 10, 36 ஆண்டுகளா அகதியாவே இருக்காரு. ஆனா அங்கே போனவர் அங்கே சொந்தமா வீடு வாங்குறாரு, சொந்தமா கார் வாங்குறாரு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு, இல்ல டாக்டருக்கு படிக்கிறாரு, ஒரு தொழில் செய்யறாரு, அல்லது அரசியலுக்குள்ள நுழைகிறாரு, ஒரு எம்பி ஆகிறாரு. அதெல்லாம் முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் நீங்க தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றவன் அவன் அவனுக்கும் தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆஸ்திரேலியா உள்ளவர்களுக்கோ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரில உள்ளவங்களுக்கோ யாருக்கோ, உலக நாடுகள்ல அவர்கள் ஈழத்தமிழர் போன எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு குடியுரிமை பெற்று வாழ்றாங்க. எக்ஸப்ட் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு இந்தியால தமிழ்நாட்டை நம்பி ஏன் வர்றாங்க? எங்களுடைய தொப்புள் கொடி உறவு, எங்களுடைய மக்கள் வாழக்கூடிய இது, எங்க இனம் எங்களை காப்பாற்றும், அப்படித்தான் அவங்க நம்புனாங்க. காங்கிரஸ் இதை செஞ்சதுனால காங்கிரஸ் இதெல்லாம் திரும்ப அவங்க நலத்திட்டங்கள் கொடுத்துட்டா, இந்த இந்தியாவில கொடுத்துட்டா வளர்ந்துருவாங்க, திரும்ப நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்ற ஏதாவது பார்வை இருக்குங்களா? அதெல்லாம் இதுல ஒரு பார்வையும் இல்லை. அதாவது இப்ப நீங்க குடியுரிமை சட்டத்தை இவங்க திருத்தினாங்க. நீங்க பாருங்க, பாகிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுக்கப்படும். ஆனா இலங்கையில இருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை இல்லை. அதுக்குதான் என்ன சிக்கல்? ஒரு சிக்கல் இல்ல. இந்த கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா? நீங்க சொல்லுங்க. அவர்கள் நாடற்றவர்கள். தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி இதை எடுக்கிறாங்க இல்லையா? இல்ல, நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்ப பாராளுமன்றத்துல சட்டம் எங்க கொண்டு வரான்? பாராளுமன்றத்துல கொண்டு வரான். பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை இல்ல அதுல ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானுக்கு அடுத்து ஒரு கமா போட்டு ஸ்ரீலங்கா அப்படின்னு ஏன் நீங்க சொல்லல? 40 எம்பிக்கள் இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அப்ப இவர்கள் எல்லாமே இந்த அரசியல்வாதிகள் எல்லாம், நான் சொல்றேன், திருமாவளவனையும் சொல்றேன், வைகோவையும் சொல்றேன், எல்லாரையுமே, திமுகவையும் சொல்றேன், எல்லாரையும் சொல்றேன். காங்கிரஸை விடுங்க, பிஜேபியை விடுங்க,
இவர்கள் எல்லாம் வந்து இன உணர்வை பத்தி மேடையா வாயை கிளிய பேசுறாங்கல்ல. ஏன் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது, குடியுரிமை சட்டம் திருத்தம் கொண்டு வரும்போது ஏன் வந்து ஈழத்தமிழர்களை இதை நீ சேர்க்கல? பாகிஸ்தான்ல வந்து தமிழர்களை வந்து பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் தீ வச்சு கொளுத்தி கொல்லல, ஆப்கானிஸ்தான்ல கொல்லல. ஆனா இலங்கையில கோயில்கள்ல இடிக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்தவ சர்ச்சுகள் இடிக்கப்பட்டிருக்கு, மக்கள் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப நீ என்ன சொல்ற? இந்துன்னு சொல்ற, கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தவங்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்குறேன். அதை விட ஒரு மோசமான நிலையை அங்கே இலங்கையில வந்து சிங்கள அரசு பண்ணியிருக்கேன், மோசமான ஒரு கொடூரமான இன அழிப்பை பண்ணியிருக்கேன். அப்ப அவர்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை? அமித்ஷா சொல்றாரு, காங்கிரசும் திமுகவும் இதற்கு முன்பு என்ன பாலிசி வச்சிருந்தார்களோ அந்த பாலிசி தான் எங்கன்னு இவங்க வாயை மூடிட்டு கம்முன்னு பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க. ஆகவே நான் குற்றம் சொல்றது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு போலிகள். இன உணர்வு இருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். இல்லையா? யாருக்குமே உண்மையிலே திருமா வைகோ நான் எல்லாரையும் குற்றம் சொல்வேன். நான் எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நான் குற்றம் சொல்றேன். நீங்க இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமா அவன் குடியுரிமை இல்லாம அகதியாய உட்கார்ந்துகிட்டு இருக்கான், எந்த வேலைக்கும் போக முடியல. நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுக்கு போன ஈழத்தமிழர்கள் எல்லாம் அரசு அதிகாரத்துல பங்கு பெறாங்க, பல்வேறு பதவிகளை வைக்க முடியுது. இங்க மட்டும் ஏன் உங்க தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்ற உங்களால வாழ வைக்க முடியல? நான் என்ன சொல்றேன், மிக 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 மோசமான வாழ்க்கை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா, கொடுக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு வாழ்றாங்க. இல்லாட்டா வெளிநாடுகள்ல இருந்து உறவினர்கள் கொடுக்குற பணத்தை வச்சு வாழ்த்துறாங்க. இவங்க இங்க சம்பாரிச்சு யாருக்கும் கொடுக்க முடியாது. இவங்க சம்பாரிச்சு கொடுக்க முடியாது. வெளிநாடுகள்ல உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி இங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிதான் நடத்துறாங்க. ஏன் வந்து இப்ப நீ பாத்தீங்கன்னா, ஏன் சிறப்பு முகாம்கள்ல இவ்வளவு பேரை அடைச்சு வச்சிருக்காங்க? எதுக்கு அடைச்சு வச்சிருக்காங்க? இல்ல ஒருவேளை வந்து அவங்கள வெளியே விட்டா இயக்கத்தை உருவாக்கிடுவாங்களோ, இயக்கத்தை உருவாக்குவாங்கன்றது அச்சமே இல்ல. அவங்க என்ன இயக்கத்தை உருவாக்க போறாங்க? போலியா இந்திய பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போடுறாங்க. படகை தயார் பண்ணி ஒரு படகை தயார் பண்ணி யாராவது காசு கொடுத்து படகுல இருந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட போயிருக்கிறாங்க. ஏன் இந்தியால இருந்து தப்பிச்சு ஓடணும்? நீங்க சொகுசா வாழக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து எவனாவது வேற நாட்டுக்கு ஓடுவானா? ஏன் ஓடுறான்? இது நரகம். உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு இங்க உயிரோட இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா உரிமையோட இருக்க முடியாது. ஐயா, இப்போ இது திமுக ஆட்சி தொடர்ச்சியா இந்த வஞ்சகங்கள் செய்துகிட்டு இருந்தது. இப்ப மாற்று ஆட்சி தாவேகா ஆட்சி வந்துச்சு. இப்ப தாவேகாவும் அதே மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்குதா, இல்ல வேற ஏதாவது முன்னெடுப்புகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா? அதாவது இதுவரை அவங்க எந்த முன்னெடுப்பும் செய்யல. ஏன்னா இப்ப அவங்க வந்து 2 மாசம் ஆயிருக்கா, ஆனா இதுவரை எந்த முன்னெடுப்பும் செய்யல. தொடர்ச்சியா விஜய் அவர்கள் தொப்புள் கொடி உறவு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதே சொல்றேனே, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாருமே தொப்புள் கொடி உறவுன்னு தான் சொல்றாங்க. நானும் தான் சொல்றேன். ஆனா நான் சொல்றத மறுபரிசீலனை செய்யும் போது நானே ஒரு குற்ற உணர்வோட இருக்கேன். வெளிநாட்டுக்கு போன ஈழத்தமிழர்களை நம்மளை நம்பி நம்ம இன உணர்வு நம்ம இனான்னு வந்தவங்களை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? நீங்க போய் பாருங்க, முகாம்கள்ல போய் பாருங்க. அது மாதிரி ஒரு கொடுமை இது இருக்கா? அனுமதிப்பாங்களா? நம்ம போய் பார்க்க யாரும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க யாரும், அதாவது இயல்பா நீங்க உள்ள போகலாமே ஒழிய யாரும் தெரியாம. ஏன்னா முகாம் வந்து முழுக்க மாவட்ட ஆட்சியாளரோட கட்டுப்பாட்டுல இருக்கு, கியூ பிரிவு காவல்துறையினோட மேற்பார்வையில இருக்கு. நீங்க யாராவது உள்ள போனீங்க, யாரையாவது சந்திச்சீங்க, யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா, அவர்கள் இந்த முகாம் பத்தி யாராவது பேசுனா அவர்கள் இன்னைக்கு என்ன செய்வாங்க, இந்த முகாம்ல இருந்து தூத்துக்குடியில ஒரு முகாமுக்கு, சென்னையில இருந்து தூத்துக்குடியில முகாம் பட்டுருவாங்க. இங்கே அப்பா அம்மா இருப்பாங்க, உங்களை மட்டும் என்ன செய்வாங்க, தூத்துக்குடி முகாம். இல்ல இவங்களால வெளியில கடைக்கு வர்றது, சுதந்திரமா சுத்துறது, அதெல்லாம் பல மனிதர்கள். அதாவது முதல்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இப்ப எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வெளியில போகலாம் வரலாம். ஆனா
நீங்க வந்து அந்த ரோல் கால் பண்ணும்போது நீங்க வந்து பதிவு பண்ணிக்கணும். வெளியில எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. வெளி சிட்டியில போய் தங்கி வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்படி செய்யறதா இருந்தா நீங்க வந்து மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில ஒரு போய் கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டு ஆமா, மாதிரி. ஏதாவது தனியார் நிறுவனங்கள்ல வேணும். அதுவும் கூட கூப்பிடும்போது நீங்க என்ன செய்யணும், வந்து இங்க இது பண்ணிக்கிறணும், இது பண்ணிக்கிறணும். அதே மாதிரி பெரிய தலைவர்கள் வர்றாங்க, ஜனாதிபதி வர்றாரு, பிரதமர் வர்றாருன்னா என்ன செய்வாங்கன்னா, நீங்க முகாமை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சுற்றறிக்கை அனுப்புவாங்க. தொடர்ச்சியா கட்சிக்காரர்கள் ஆட்சியில உள்ளவர்கள்லாம் போய் பார்வையிடுவாங்க இல்லையா? இல்ல, பார்வையிடுவாங்கன்னா நீங்க இயல்பா யாரும் பார்வையிட முடியாது. அவங்க அனுமதி கொடுத்தா தான் பார்வையிட முடியும், மற்றபடி பார்வையிட முடியாது. ஓகே, நான் சொல்ல வந்தது அதுதான். இன்னைக்கு வந்து இந்த 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 110 முகாம்கள்ல 100க்கு மேற்பட்ட இந்த முகாம்கள்ல இருக்கக்கூடிய நிலைமை வந்து மோசமான நிலைமை என்பதால் தான் அவர்கள் இந்தியாவை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு பாக்குறாங்க. ஏன்னா கடல் பயணம்ன்றது வந்து ரொம்ப ஆபத்தான பயணம். அதுல ஒரு சாதாரண ஒரு படகுல உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு அதிகமான ஆள்களை ஏத்திக்கிட்டு அவ்வளவு தூரம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஏன் பயணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நரக வேதனையிலிருந்து தப்பிச்சு அங்க போய் சேர்ந்துட்டோம்னா ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. எல்லாருமே நினைக்கிறது அதுதான். இங்கிருந்து எதுக்கு போலி பாஸ்போர்ட் எடுக்கிறதோ இல்ல கடல்ல தப்பிச்சு ஓடுறதுக்கோ அவங்க முயற்சி பண்றாங்கன்னு நீங்க ஒரு நேரம் யோசிச்சு பாருங்க. இங்கு வந்து 30 ஆண்டுகள் இல்ல, இப்ப சரி இன்னைக்கு நாளைக்கு இது தீர்வு இருக்கா? இல்ல, இன்னும் 3 தலைமுறையில உங்க பேரனையும் நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நீங்க அகதியா வந்தீங்க, உங்க புள்ள இன்னைக்கு அகதி, உங்க பேரன் அகதி, உங்க கொள்ளு பேரன் அகதி. இன்னும் எத்தனை தலைமுறையா இந்த மண்ணுல உங்க தலைமுறைய அகதிகளாவே விட்டுட்டு போவீங்க? உங்களுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு உணர்வு வரும்ல. சோறுக்கு அரிசி கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, அதுக்காக எந்த ஒரு உரிமையும் இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டு போக முடியுமா? அவங்க குடும்ப அட்டை கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு இருக்கட்டும், ஆதார் கார்டு ஒரு வேலை கொடுக்க முடியலையே, ஒரு ஓட்டு போட முடியும், ஒரு பஞ்சாயத்து தலைவராக முடியும். ஏன் வெளிநாட்டுல போய் அவன் எம்பி ஆகுறானே? அவன் யாரு? அவன் தொப்புள் கொடி உறவா? அவன் தொப்புள் கொடி உறவா? இல்லையே. நீ தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மோசமான நிலையில முகாம்களை வச்சிருக்க. தொடர்ச்சியா பார்க்க முடியுது. கண்ணாடிகள்ல குத்துறது, சூசைட் பண்ணிக்க போறது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முகாம்கள்லாம் நடக்குது. தீய வச்சு கொலை. உமாரமணன் ஒருத்தர் 2008 இருந்து இதுவரை 3வது முறையா முகாமில் அடைக்கப்பட்டிருக்காரு. 3வது முறையாக அவருடைய குடும்பத்தினர் வந்து மதுரையில வந்து முகாம்ல, சாதாரண முகாம்ல இருக்காங்க. குழந்தை, அவருடைய மனைவி, குழந்தைகளை கூட பார்க்க முடியாது, ஒரு பேச முடியாது. அந்த உளவியலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரியான உளவியலுக்கு நான் சொல்றேன், நீங்க சிறைனா, இப்ப நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன், தண்டனை, குற்றம் செஞ்சிருக்கேன், நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன், ஒரு கொலை செஞ்சிருக்கேன், குற்றம் செஞ்சிருக்கேன். நான் இலங்கை தமிழன், நான் பிறந்த குற்றத்துக்காக எந்த கொலையும் செய்யாம எந்த குற்றமும் செய்யாம இலங்கை தமிழன்ற ஒன்றுக்காக என்னை சிறப்பு முகாமில் அடைச்சு வச்சுப்பீங்களா? என்னைக்கு ரிலீஸ் ஆவேன்னு கூட தெரியாது. ஜெயிலையாவது நான் பெயில் போடுவேன், 90 நாள்ல சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க, பெயில் போடுவேன், வெளில வந்துடுவேன். சரி, இவங்களால இங்க சரியா பார்த்துக்க முடியல, சரியான ஒரு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய முடியல. இவங்களை அப்படியே அப்ரூவ் படுத்தி ஏன் அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியல அவங்களால? இல்ல அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? அமைச்சு வைக்க கூடாததுக்கு ஏதாவது ஆதாயம் இல்ல? அவங்க விரும்பல ஒரு விஷயம். இப்ப அங்க இருந்து பல ஆண்டுகளா வந்துட்டாங்க. நீங்க வந்து 83 87 காலகட்டத்துல வந்துட்டாங்க. இப்ப அங்கே அவங்களுக்கு நிலம் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப இங்கே கஷ்டப்படுறோம். இங்க இருந்து அங்கே போனோம்னா அங்க நல்லா இருக்கு, அங்கே நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு முட்டை இங்க 50 ரூபாய்க்கு விக்குது. தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல விக்கிற இந்த முட்டை அங்க 50 ரூபாய்க்கு விற்கும், இலங்கை காசுக்கு. ஓகேவா? அங்க உள்ள பொருளாதாரத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? இல்ல சொந்த ஊருக்கே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிருங்கன்னு இருக்காங்க. அவங்கள அனுப்பல. இன்னைக்கு வந்து சிறப்பு முகாம்கள்ல இருக்கக்கூடிய 50 பேர் எங்களை சொந்த ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க மேல எந்த கேஸும் இல்ல, ஆனா அனுப்பல. இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதுல சில பேர் வந்து கேஸ் உள்ளவங்க எங்க மேல உள்ள கேஸ முடிச்சுட்டு எங்களை அனுப்புங்கன்னு சொல்றாங்க. விரைவா முடிச்சுட்டு, அதுதான் உண்ணாவிரதம் தொடங்கப்பட்டது காரணம். 11 நாள் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆனா
ரொம்ப பேர் வந்து கேஸே இல்லாதவங்க அந்த முகாம்ல அடைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. எங்களை இலங்கைக்கு அனுப்புங்கன்றாங்க, ஆனா அனுப்ப மாட்டேன்றாங்க. ஓகே, தொடர்ச்சியா இந்த போராட்டங்கள் நடக்குது, உண்ணாவிரதங்கள் எடுக்கிறாங்க. ஆனா இப்போ சமீப கால முதல்வர் வந்து அதை குறித்து ஏதாவது பேசுறாருங்களாயா? அதாவது வந்து உண்ணாவிரதம் தொடங்கின உடனேயே நாங்கள் வந்து ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அது சார்பாக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். இப்போ 10வது நாள் வெள்ளிக்கிழமை 10வது நாள் அந்த சுகந்தினி அம்மா ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய கடிதம், அதே மாதிரி அந்த முகாமில் இருந்த பரிஸ்டா, அதே மாதிரி வந்து ஜனனி, இவங்களுடைய கடிதம், அதே மாதிரி ஒரு 65 முகாம்வாசிகள் அவங்களுடைய கடிதம், இந்த எல்லாத்தையும் வந்து இணைச்சு தமிழக முதல்வர் அலுவலகத்தில் தனிப்பிரிவு செயலாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அன்னைக்கு அதாவது அவர்கள் இன்னைக்கும் அதே காவல்துறையினர் தான். நான் சொல்றது அதுதான். திமுகவில் எந்த காவல்துறை இருந்தாங்களோ அதுதான் அதிமுகலையும், அதுதான் இப்போ விஜய் கட்சியிலையும் இருக்காங்க. ஒரு மாற்றம் இல்லை, அதே அதிகாரிகள் தான். அதனால் அவர்களுடைய மனநிலை என்னன்னா, இலங்கை தமிழர்கள் மீது என்னைக்குமே வந்து ஒரு 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 மனிதாபிமான எண்ணம் பெரும்பாலான பேருக்கு இல்லை. ஏதோ 1-2 பேர். தமிழ்நாட்டில் சொல்றீங்களா? தலைவர்களுக்கு சொல்றீங்களா, மக்களுக்கு சொல்றீங்களா? காவல்துறைக்கு சொல்றேன், அதிகாரி. அதாவது நான் மொத்தமாக சொல்றேன், தலைவர்களுக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருந்திருந்தா இது கண்டிப்பா ஒரு முடிவு வந்திருக்கும். ஏன்னா இவங்க இப்ப திமுக வந்து மத்திய அரசுல ஆட்சியில இருந்தாங்க, இதே பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே ஆட்சியில இருந்தாங்க, அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க, மதிமுகவும் கூட்டணியில இருந்துச்சு, பிசிகாவும் கூட்டணியில தான் இருந்துச்சு. ஏன் செய்ய முடியல? ஏன் செய்யல? நான் கேட்கிறேன், ஏன் அதிகாரம் குறைவா இருக்கு அப்படின்னு இருக்கட்டும். அதிகாரம் குறைவா இருந்தா வெற்றுவீங்களா? உங்க வீட்டுல ஒரு குழந்தைய வந்து உங்க சொந்த ரத்தம் ஒரு அகதியா அனுமதிப்பீங்களா? எல்லாரும் அந்த அந்த உணர்ச்சியை பகல்தான். ஒரு ஒரு தன்னுடைய மகனை சிறையில் அடைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன வலி வரும், நீ அந்த வலியை உணரும்போது தான் தெரியும். ஒரு காவல்துறை தூக்கிட்டு போய் ஜெயிலில் அடைக்கும் போது தான் தன்னுடைய மகன்னா என்ன உணர்ச்சி வரும், மற்றவன்னா என்ன உணர்ச்சி வரும். நீங்க வந்து தொப்புள் கொடியா உணர்ந்தீங்கன்னா அந்த உணர்வை நீங்க அனுபவிக்கல. இதை வச்சு அரசியல் பண்றாங்களா? அரசியல் லாபம் பெறுகிறாங்களா, எடுத்துக்கிறாங்களா? அப்படித்தான் பண்றாங்க. அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எல்லாருமே அரசியல் தான் பண்ணாங்க. அது உண்மையிலேயே இன்னைக்கு ஈழத்துல ஏன் 2009 இவ்வளவு பெரிய இன அழிப்பு நடந்தது, அதை வந்து தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருந்தது காரணம், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு உண்மையான உணர்வோடு அந்த பிரச்சனையை அணுகல அப்படின்றத என்னுடைய. அந்த இயக்கம் வந்து உச்சகட்டத்துல இருக்கும்போது தீவிரமான ஆதரவுகள்லாம் இங்க இருந்தது. ஆனா அந்த இயக்கம் அதோடைய வலு இழந்ததுக்கு அப்புறம் ஆதரவு குறைஞ்சது. அதுக்கான காரணம் என்னங்கய்யா? என்னைக்குமே வந்து ஒரு ஒரு வலுவான இயக்கம், ஒரு மக்கள் திரள் இயக்கம் இருக்கும்போது அதற்கு ஆதரவு இருக்கும். அதிகாரம் இருக்கிறவர்கள் நோக்கித்தான் எல்லாரும் ஓடுவாங்க. இப்ப விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜெயிப்பார்னு யாரையும் எதிர்பார்க்கல. ஜெயிச்சதுக்கு பின்னாடி அந்த அவருடைய அந்த பனையூர் வீட்டு பக்கம் ஒருத்தனும் ஒதுங்க மாட்டான். இன்னைக்கு வந்து கேட்டை திறந்தா 100கணக்கில் உள்ள புகுந்து கேட்டை மூட முடியாத அளவுக்கு ஓடுறாங்கல்ல. இது எல்லாமே அதிகார வெறி. இன்னைக்கு அதிகாரத்தை சுவைக்கிறதுல தான் இருக்க ஒழிய இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் நான் திரும்ப ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழக அரசியல்வாதிகள் முறையா நடந்து கொள்ளவில்லை என்பதை என்னுடைய குற்றம். அதனுடைய விளைவு தான் 2009 அவ்வளவு பெரிய படுகொலை, மக்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு இன அழிப்பு நடக்குது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இந்த அரசியல்வாதி இருந்தாங்க. நான் ஒரே நான் கேட்குறேன், அந்த இன அழிப்பு நடக்கும்போது இங்கு என்ன வகையான போராட்டம் நடந்துச்சுன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதிகபட்சம் ஒரு 300 பேர், அதிகபட்சம் ஒரு 400 பேர், 500 பேருக்கு மேல கூடல. இல்ல தீயிட்டு தான் உடலே எரித்து கொண்டு, அதான் சொல்றேனே, உணர்வாளர்கள் எரித்தார்கள், தலைவர்கள் கூட்டல, உணர்வாளர்கள் வந்தாங்க. இப்ப நான் சொல்றேன், மதிமுக ஒரு கூட்டத்தை கூட்டுது, தன்னுடைய மாநாட்டை நடத்துது, எவ்வளவு லட்சக்கணக்கில் கூட்டுது, ஆயிரக்கணக்கில். விசிக எவ்வளவு கூட்டுது, பாமக எவ்வளவு கூட்டுது.
ஆனா ஒரு இன அழிப்பு நடக்குது, அதுக்கு எதிராக நீங்க எவ்வளவு பேரை கூட்டினீங்க? 300 இயக்கங்கள் கூடுது, இல்ல 100 இயக்கங்கள் கூடுது, 500 பேர் வர்றாங்க. நான் சாட்சி, நான் எல்லா கூட்டத்திலையும் போறேன். அப்படித்தான் நடக்குது. யாரும் அவங்க ஒரு 50 பேர், பெரிய கட்சிகள்லாம் 50 பேர் 60 பேர் 100 பேர் வர்றாங்க, அவ்வளவுதான் வர்றாங்க. ஆனா தங்களுடைய கட்சி மாநாட்டுனா ஆயிரக்கணக்கில் கூட்டுறீங்கல்ல. ஒரு இனம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, மக்களை கொன்னுகிட்டு இருக்கான், அதை தடுப்பதற்கு நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யலையே. கருணாநிதி அவர்கள் போராட்டம் எல்லாம் முன்னெடுத்திருந்தாரு. அதான் சொல்றேன், கருணாநிதியை பொறுத்தளவுல நான் வெளிப்படையா சொல்லணும்னா 2 விஷயம் சொல்லுவேன். 1 ஈவே ராமசாமி, 2 கருணாநிதி. கடந்த நூற்றாண்டுல தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்த 2 மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேர். தமிழினத்தையே தூக்கி நிப்பாட்டினவங்க அவங்க 2 பேர் தான். உண்மை இல்லை. உண்மையிலேயே இன்னைக்கு தமிழன் வீழ்ந்ததுக்கு காரணம், தமிழன் அந்த திராவிடன் என்ற அந்த வார்த்தை தான் உண்மையிலேயே தமிழன் வீழ்ந்ததுக்கு காரணம். இன்னைக்கு தமிழன் ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணமும் அதுதான். எல்லாம் நம்ம பேசலாம். அதாவது இந்த இனம் இனமா இல்லை. இந்த நீ இப்ப புரியுதா? ஒரு இந்த இனத்துக்குள்ள பல பேர் உள்ள ஊடுருவி நிக்கிறாங்க. இது யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம அப்படித்தான் பாக்குறோம். ஆனா நம்மள அவங்க அப்படி பார்க்கல. உண்மைதான், நம்மள அப்படி பார்க்கல. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் பார்த்தோம். ஒரு பறவைக்கு தீங்கு செய்யக்கூடாதுதான். நீங்க சங்க இலக்கியத்துல போய் பாருங்க, மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர். ஒரு மரத்தோட பூவை எடுத்து மருந்தாக்கலாம், அதை பட்டையை எடுத்து மருந்தாக்கலாம், இலையை எடுத்து மருந்தாக்கலாம். ஆனா இந்த மரத்தையே வெட்டிட்டு அதை மருந்தாக்கணும்னு அது வேணாம், அதுக்கு இவன் செத்தே போயிடலாம் அப்படின்று அதான் வள்ளலார் அதற்கு பின்பு வர்றாரு. ஆனா தமிழர்களுடைய ஒரு மரபு என்னன்னா, அதான் நான் சொல்றேன், இப்ப ஜெகதீஷ் சந்திர போஸ்னு ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க 1919 நினைக்கிறேன். அதாவது இந்த செடி கொடிகளுக்கு நரம்பு மண்டலம், அது இயற்கையா அதுக்கு உயிர் இருக்கு, அந்த நரம்பு மண்டலம். ஆனா நீங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல ஒரு செடிக்கு அவர் உயிர் இருக்குன்னு சொன்னாரு. தொல்காப்பியர் என்ன சொன்னா, உயிர் இருக்கிறது மட்டும் இல்ல, அறிவு இருக்கு. இலைக்கு, கொடிக்கு, செடிக்கு ஆமா அறிவு இருக்குன்னு சொன்னார். அதனாலதான் மனிதன் 6 அறிவு படைத்தவன் அப்படின்னு எதுல சொல்றாங்க? மனிதன் 6 அறிவு படைத்தவன்றத பகுத்தறிவு படைத்தவன். இந்த பகுத்தறிவு, நான் பெரியார் பகுத்தறிவே இல்லாத ஆளு. பல விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன் சொல்லுவேன். அதாவது தொல்காப்பியன் அவன் 5000 ஆண்டுக்கு முன்னால இந்த மண்ணுல வாழ்ந்து தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து இலக்கணங்களையும் தொகுத்து இலக்கியங்களையும் தொகுத்து ஒரு இலக்கண நூலை அவன் சொல்லல. தனக்கு முன்னால் என்மனார் புலவர் என மொழிப என்பன்னு சொல்லியிருக்கான்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு முன்னாடி இதுதான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு வரையறுத்திருக்காங்க. அப்படி சொல்கிற அவர் என்ன சொல்றாரு? ஓர் உயிர், ஈர் உயிர், 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, மனிதன் 6 அறிவு படைத்தவன்றதை எப்படி சொல்றாரு? புரியுதுங்களா? அப்ப நீ யாருக்கு உண்மையிலே விருது கொடுத்துருக்கணும்? அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் அறிவியல்ல மிகச்சிறந்தவனா இருந்திருக்கான். இப்ப நீங்க காலத்தை கணிக்கிறீங்க, எப்படி கணிக்கிறீங்க? செகண்ட்ல கணிக்கிறீங்க. இந்த செகண்ட உலக மொழிகள்ல எந்த மொழியிலே சொல்லியிருக்கு? தொல்காப்பியம் சொல்லியிருக்கான். ஒரு சொல்லை ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்ன்றத 1 வினாடி, அரை வினாடி, 1/4 வினாடி, வினாடிகள்ல சொல்றான். அப்ப என்ன, காலத்தை அப்ப கணிச்சு வச்சிருக்கான். ஒரு காலத்தை நொடியில கணித்து அந்த காலத்திலேயே வச்சிருக்கான். அப்ப அது அறிவியல் இல்லையா?
கணக்கு இருக்கு. நீங்க வந்து தொல்காப்பியத்துல பாருங்க, எல்லாமே கணக்கு. தமிழர்கள்லாம் பிற்போக்குவாதிகள், தமிழர்கள்லாம் முட்டாள். அதாவது என்ன பிரச்சனைனா, உண்மையிலே தமிழ முட்டாள் தான். உண்மையிலே அது என்னன்னா, அதான் நான் சொல்றேனே, ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் தமிழர்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாரும் மனிதர்களை அடிமைகளா வச்சிருந்தான், மிருகங்களைப் போல வச்சிருந்தான். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க அடிமை வைத்திருந்ததா எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அதான் சொல்றேன், ஒரு செடி கொடி பறவைகளுக்கு கூட என்ன உண்டு, ஒரு உயிர் வாழ்வதற்கான உரிமை இந்த மண்ணுல உண்டு. இந்த மண்ணுல, தமிழ் மண்ணுல செடி கொடி பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறது, ஒரு உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. அது மதிக்கப்பட்டது. ஒரு அரசுனா எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க சங்க இலக்கியங்கள்ல பார்க்கலாம். அவ்வளவு வந்து நேர்த்தியாக வாழ்ந்தவன், அறம் தவறாமல் வாழ்ந்தவன் தமிழன். புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. காரணம் வந்து ஒரு இனம் இந்த கலப்புகளால, பல்வேறு படையெடுப்புகளால, இன்னும் எவன் தமிழன் தெரியாத அளவுக்கு எல்லாரும் தமிழர்களை ஆள முடியும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு வந்துருச்சு. தமிழை ஆள முடியாது, யாருனாலும் ஆள முடியும். ஏன்னா இவன் வந்து இந்த பிரித்தாலும் சொல்லிச்சு சாதி மதங்கள்ல அழிஞ்சிட்டான். அதனால இந்த இனம் வந்து வீழ்ந்துருச்சு. அதுதான் உண்மை. அதனால தமிழன் அறிவு சார்ந்தவனா இருந்தவன் இன்னைக்கு வந்து தனது அறிவை பயன்படுத்தாதவனாக இன்னைக்கு இருக்கிற. அதனுடைய விளைவுதான் அந்த அடிமை. அதனுடைய விளைவுதான் ஈழத்தமிழர்களை இத்தனை பேரை 1.5 லட்சம் பேரை கொல்றதை பார்த்துக்கிட்டே எவனாவது இருப்பானாங்க? 1.5 லட்சம் பேரை கொன்னதை பார்த்துக்கிட்டு ஒரு அழுகை கூட அழுகாத ஒரு இனம் இருக்கா? ஏதோ தீக்குளிச்சாங்க, அவர்களால முடியல. ஆனா தலைவர்கள் அப்படி இல்லையே. தலைவர்கள் அவளே இல்லை. இன்னையும் கூட தலைவர் வருவாரு, பிரபாகரன் வருவாரு, அமைதியாரு. அது ஒரு மோசமான பேச்சு. தலைவர் இன்னும் 100 வருஷம் கழிச்சு அப்படிப்பட்ட வார்த்தைகள் கருத்து உருவாக்குங்களா இல்ல உண்மைங்களா? எது? அவர் இருக்காரு வருவாருன்றது வந்து அது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு மாபெரும் தலைவன் இந்த இனத்துக்கு. எனக்கு நான் சொல்றது என்னன்னா, 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கரிகாலன், 1000 ஆண்டுக்கு முன்னால ஒரு ராஜேந்திர சோழன், ஓகேவா? இந்த அடுத்த இந்த நூற்றாண்டுல ஒரு மாவீரன், ஓகேவா? ஒரு 1000 ஆண்டுக்கு ஒரு பின்னால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாபெரும் தலைவனை இந்த இனத்தை அப்படித்தான் வந்திருக்கான், அவ்வளவுதான். ஆனா அந்த தலைவன் மட்டுமே ஒரு அமைப்பு இல்லை. புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு தலைவன், அதாவது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத ஒரு தலைவன், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த தலைவன் மட்டுமே உயிரோடு இருந்தா நாம் போதும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கு இருக்குல்ல, அதுதான் தவறு. அது தமிழர்களை வந்து முட்டாளாக்குறது. இப்போ பெரிய பெரிய தலைவர்களே சொல்றாங்கல்ல, பழ நெடுமாறன், பெரிய பெரிய தலைவர்களே அந்த கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அவர் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வந்து மக்களை ஏமாற்றுகிற வேலை. அடுத்து கரிகாலனை போல, ராஜேந்திர சோழனை போல இன்னொருத்தன் வரணும். இல்ல அவர் வருவாரு, அது வர வெயிட் பண்ணுன்றது மாதிரி இவர்களுடைய பேச்சு இருக்கு. ஒருவேளை அடுத்த கட்ட போராட்டங்களை மழுங்கடிக்கிறது, கண்டிப்பா மழுங்கடிக்கிறது. இது முழுக்க மழுங்கடிக்கிற வேலை. ஓகே, இப்ப தொடர்ச்சியா உங்களுடைய போராட்டம் எது வரைக்கும் தொடரும்? இந்த ஈழத்தமிழர்களோட பிரச்சனையை எது வரைக்கும் நீங்க கொண்டுட்டு போவீங்க? இன்றைய முதல்வருக்கு எப்படி அழுத்தங்களா நீங்க கொடுப்பீங்க? அதாவது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்ப நடைமுறையில என்ன அப்படின்றது தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உண்ணாவிரதத்தை அவர்களுடைய குற்ற அறிக்கையை தாக்கல் செய்து அவர்களுடைய வழக்கை முடிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இப்ப போராடுறோம். அவர்களை யார் இலங்கைக்கு போகணும் அவர்களை அனுப்புங்கள்னு சொல்றோம். மற்ற முகாம்கள்ல இருக்கக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100 முகாம்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிப்பதிவுல தங்கி இருக்கிறவர்கள் குடியுரிமை கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையும் வச்சு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பின்பு ஐயா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சகாயம் அவர்களையும் கூப்பிட்டு, நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களையும் கூப்பிட்டு ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். இது எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் தான். மக்களை வந்து இது மாதிரி ஒரு 100 முகாம்கள்ல இருக்காங்க
அவர்களுக்கு வந்து குடியுரிமை கூட இல்லாம இருக்காங்க. சட்டத்தை திருத்துறாங்க. திருத்தும் போது ஏன் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் அந்த குடியுரிமையை கொடுக்கல? ஏன்னா அவங்க போக தயாரில்லை. இந்த 110 முகாமில் இருக்கிற யாருமே வந்து இனிமே இலங்கைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இங்கேயே பல பேர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களுக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அந்த முகாம்லயே இருந்துக்கலாமா, இல்ல கல்யாணம் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய இவங்க அந்த கல்யாணம் பண்ணவங்க வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அதுல சில சிக்கல் என்ன வருதுன்னா, அப்படி கல்யாணம் பண்ணி இருக்கிறோட அவர் பாஸ்போர்ட் எடுக்கிறாரு, இவங்களுக்கும் எடுத்துட்டு இவங்க இலங்கைக்கு போயிட்டு வரும்போது அப்படி பிடிச்சிடறாங்க. நீங்க வந்து இந்திய குடியுரிமையை கல்யாணம் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் நீங்க ஸ்ரீலங்கன் தான் அப்படின்னு பிடிச்சி இந்த முகாமில் போட்டிருக்காங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 10 பெண்கள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு இதே மாதிரி இந்திய குடியுரிமை பெற்றவரை திருமணம் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவங்க இருக்காங்க. சுதான்ற ஒரு அம்மா, அந்த அம்மா தூத்துக்குடியிலேயே சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ள இருக்காங்க. அவங்க குழந்தை இந்தியன் சிட்டிசன். அவங்க குழந்தை இந்தியன் சிட்டிசன், ஆனா இவங்க ஸ்ரீலங்கன். இது மாதிரி ஒரு முறை. இது நான் சொல்றது என்னன்னா, ஏன் இந்த எஃப்ஆர்ஆர்ஓ இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த எஃப்ஆர்ஆர்ஓ என்ன செய்யறான், தேவையில்லாம வந்து அவர்களை பிடித்து இந்த முகாமுக்குள்ள அடைக்கிறதுல என்ன, வழக்கு போட்டு முகாமில் அடைக்கிறதுல என்ன இருக்கு? தமிழ்நாடு அரசும் சரி, திமுக அரசா இருந்தாலும் இப்ப விஜய் அரசு ஆட்சியிலையும் இப்ப ரொம்ப பேரை அடைச்சிருக்காங்க. அதாவது அரசு, தமிழ்நாடு அரசு தான் பெரும்பாலான, அதாவது 99% பேரை அடைச்சது வந்து தமிழ்நாடு அரசு தான். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அவர்களை வெளி முகாம்கள்ல அவங்க உறவினர்களோட தங்குறதுக்கு அனுமதிங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அந்த அம்மாலாம் சுதாலாம் 6 வருஷமா உள்ள இருக்காங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும். ஆமா, திருமணம் ஆகி அந்த அம்மாவுக்கு 7 வயசுல குழந்தை, 1 வயசுல குழந்தைய விட்டுட்டு இந்த அம்மா உள்ள போயிருக்கு. அவங்க மாமியார் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில. அப்ப கொடுமையிலும் கொடுமை சார் இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கை. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து 2008-09 இந்த போராட்டம் நடத்தும் போது அவங்கெல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சிங்கள ஆட்சியாளர்கள் சொன்னாங்க. ஆனா நம்ம சிங்கள ஆட்சியாளர்களை எதிர்க்கிறோமோ இல்லையோ, அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவர்கள் கோமாளிகள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை நான் சொல்றேன், ஆட்சியாளர்கள் அரசியல் தலைவர்களை சொல்றேன். ஏன்னா இவர்களுக்கு கொஞ்சம் கூட இன உணர்வே இல்லைங்க. உண்மையிலே நான் பார்த்துட்டேன், இன உணர்வே இல்லை. இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நான் ஒரு 2 எம்எல்ஏ நான் சொல்றேன், 2 எம்எல்ஏ போய் நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, நீங்க தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்கலாம்ல திருமாவளவனுக்கு, வைகோ அவர்கள் எல்லாருக்கும். நான் கேக்குறேன், நான் எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? நீங்க தமிழ்நாட்டுல தானே அரசியல் பண்றீங்க, தமிழ் இனத்துக்கு தானே நீங்க பண்றீங்க, இல்ல சாதி அரசியல் பண்றீங்களா? நான் எல்லாரையும் கேட்கறேன். இல்ல இந்த இனத்துக்காக பண்றீங்கல்ல, ஏன் நீங்க போய் முகாம்கள்ல போய் ஒரு 10 உங்கள்ட்ட இருக்கிற 2 எம்எல்ஏ இருக்காங்களா, நீங்க எம்பிக்கள் தானே, உள்ள போய் பாருங்க. ஒவ்வொரு முகாம்களையும் போய் பாருங்க. முகாம்கள்ல என்ன அடிப்படை வசதி தேவை செஞ்சு கொடுங்க. குடியுரிமை கொடுக்கறதுக்கு பாராளுமன்றத்துல பேசுங்க. ஏன் பேச மாட்டேன்றீங்க? நான் கேட்குறேன், பிஜேபிக்காரன் அவனுக்கு அரசியல் தேவை என்பதற்காக அவன் வந்து இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றானே. உங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? நீங்க பாராளுமன்றத்துல உட்கார்ந்துருக்கும் போது தான் அவன் கொண்டு வர்றான். அப்ப நீங்க இலங்கை தமிழர்களையும் சேருன்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்லல? இன்னைக்கு உட்கார்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு நீங்க போராடுறீங்களே, ஏன் இதுக்காக போராடல? அப்போ உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அதுதான் உண்மை. நீங்க 1% கூட இல்லைன்றதுதான் எனக்கு குற்றச்சாட்டு. இல்லாட்டா இந்த இனம் இப்படி அழிஞ்சிருக்காது. இன்னைக்கே அந்த இனம் வந்து அங்கே வந்து சிங்கள, நான் இப்ப 4வது முறையா இப்ப போயிட்டு வந்தேன், ஒரு இலங்கைக்கே போயிட்டு வந்தீங்க? ஆமா. இப்ப வந்து ஒரு சிறப்பு முகாம்ல இருந்து ஒரு பெண்ணை வந்து டிபோர்ட் பண்ணாங்க, நாடு கடத்தினாங்க. ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணு. அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு, அது கொடுமை. ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தரை வந்து காதலிக்குது, திருமணம் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா போகுது. இங்க ஒரு ஏஜென்ட் ஏமாத்திரான்.
அதுக்கு இந்த பொண்ணை சாட்சியா போறதுக்கு பதிலாக அக்யூஸ்டா மாத்தி இந்த பொண்ணை தூக்கி ஜெயில போட்டு 5 மாசம் ஜெயில இருந்து அதை கேம்ப்ல போட்டு 1 வருஷத்துக்கு மேல அதை 1.5 வருஷமா அதை கேம்ப்ல வச்சிருந்து அதுக்கு பின்னால வந்து 1 வருஷம் வரை கேம்ப்ல வச்சுட்டு அதுக்கு பின்னால வந்து அதை வந்து நாடு கடத்துறாங்க. அப்ப ஒரு நீங்க இந்த முகாம்ல உள்ளவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்டீங்கன்னா ஒரு அம்மா இருக்கு ராமேஷ், அது வந்து 2013 தமிழ்நாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வருது. அவங்க குடும்பத்துல 3 பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால அது ட்ரீட்மெண்ட்டுக்காக வர ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இங்க பதிவு பண்ணி காவல் நிலையத்தில் பதிவு பண்ணி தான் தங்கி இருக்காங்க. பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. ராமேஸ்வரம் போறாங்க, கடலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப நேரமா கடலை கியூ பிரான்ச் வளைச்சு பிடிச்சது. ஏன் கடலை பார்க்க கூடாதா? இல்ல எப்படி தப்பிச்சு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதான் இப்போ எஃப்ஐஆரே அதான். அதிக நேரம் கடலை பார்த்து கொண்டிருந்தார், இவர் இலங்கைக்கு தப்பிக்க முயற்சி பண்ணுவதாக தெரிவதால் நாங்க வந்து பிடிச்சி அவரை விசாரிச்சோம். ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இப்போ படகு வரும் என்னை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. இன்னைக்கு கேம்ப்ல வச்சிருக்காங்க அந்த அம்மாவை. அதுதான் இன்னைக்கு. இப்ப இதை கேள்வி கேட்பதற்கு எந்த அரசியல்வாதியாவது வந்தீங்களா? நான் கேட்குறேன். நீங்க முகாம்குள்ள போனா தானே தெரியும். அதனால நீங்க இந்த தொப்புள் கொடி உறவு இதெல்லாம் பேசாதீங்க. உண்மையிலேயே இது வந்து நீங்க வந்து அவன் தொப்புள் கொடி உறவு இல்லாத அவன் வந்து பிரிட்டிஷ்காரன் செய்யறான். ஐரோப்பிய நாடுகள்ல அவ்வளவு செல்வாக்கா இருக்காங்க. மல்டி பிஸ்னஸ், அதாவது மிகப்பெரிய நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கான். கோடிக்கணக்கில் வந்து இது பண்றான். ஆனா காவல்துறையில இருக்காங்க, அந்த நாட்டோட காவல்துறையில, இராணுவத்துல, எல்லாத்துலயும் இருக்காங்க. அதிகாரிகள், அமைச்சர்களா இருக்காங்க. இங்க உங்களுக்கு நீங்க ஒரு ஓஏவா யாரையாவது வேலைக்கு போட்டு கொடுத்தீங்களா? ஒரு ஓஏ, ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், உங்க கலெக்டர் ஆபீஸ்ல டோரை திறக்கிற ஒரு வேலை, சல்யூட் அடிக்கிற வேலைக்காவது ஒரு ஈழத்தமிழன் அப்பாயின்மெண்ட் பண்ண முடிஞ்சா நீ என்ன தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றீங்க? இந்த 2009 இருந்து 2026 வரைக்குமே இன்ன வரைக்கும் அந்த அரசு வேலைகள்ல நியமனம் இல்லை. நான் சொல்றது அதுதான். அதாவது சரி, எல்டிடி முன்னாடியாவது நீங்க சொன்னீங்க எல்டிடி வரும் அது இதுன்ட்டு. எல்டிடி டெசிமேட்டர் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருச்சு இந்தியன் கவர்மெண்ட். எல்டிடி டெசிமேட்டர் இல்லை, எதுவுமே இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு. அப்ப அதுக்கு பின்னாடியும் கூட நீங்க ஏன் அந்த ஈழத்தமிழர்களை இன்னும் குற்ற பரம்பரையாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அதே கியூ பிரான்ச்சுக்கோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? அவங்க தேவையில்லாம பொய் வழக்கு. அதான் சொல்றேன், கடலை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ தப்பிச்சு போக முயற்சி பண்ணீங்கன்னு அந்த அம்மா மேல போட்டாங்க. இதை விட திருச்சியில வந்து 2006 நினைக்கிறேன், 2006 ஒரு கேஸ், ஒரு 5 பேர் உட்காந்து 2006 தெரியல எனக்கு, 5 பேர் உட்காந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நம்ம நியூசிலாந்து போகலாமா அப்படின்னு பேசினாங்களாம். அதுவும் கமுக்கமா. நீங்க கமுக்கமான்ற அந்த வார்த்தை எப்படி யாருக்கும் தெரியாம கமுக்கமா பேசுறாங்களாம். ஆனா கியூ பிரான்ச் காதுக்கு கேட்டுருச்சான். டக்குன்னு ஓடி வந்து பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சி அவங்க மேல கேஸ். அப்ப ஏன் அவங்க தப்பிச்சு போறாங்க? உண்மையிலேயே இங்க வந்து உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் வாழலாங்க. நான் உயிரோட இருக்கேன், குடும்பம் இருக்கு, அப்படியே அவ்வளவுதானே ஒழிய ஒரு அடிமை வாழ்க்கை வாழலாம், அவ்வளவுதான். எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்லை, எந்த உரிமையும் இல்லை. நீ ஒரு அரசு வேலையில சேர முடியாது, எல்லாமே இண்டிபெண்டா பண்ண முடியாது. எந்த நேரமும் வந்து அதெல்லாம் பயத்திலேயே நீங்க வாழணும். அந்த முகாமுக்குள்ள இருந்தும் இருந்து எந்த நேரத்திலேயே நீங்க ஒரு போலீஸ் வருது, கியூ பிரான்ச் வருது, நீங்க அங்கேயே நீங்க முகாம்கள்லயே போங்க, மிரட்டுவானுங்க. முகாம்ல இருக்கக்கூடிய நம்ம ஆபீசர் தான் ஓயவா இருப்பான், மிரட்டும் அவங்களை பார்த்து. அவங்க சார் இதை பண்ணி கொடுங்க, நான் வந்து திருச்சியில இருக்கிறவங்க சிவகங்கையில உள்ள முகாம்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. சென்னைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அலைய விடும். அப்ப வந்து நீ காத்துக்கிட்டு நிக்கணும்.
ஐயா ஐயா பண்ணி கொடுங்கன்ட்டு. ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.